நம்ம டாக்டர் ஒரு கட்சி நீங்கள் மக்கள் ஒரு தனிப்பெருமை இடத்தை கொடுத்துருக்காங்க, அறுதி பெரும்பான்மையிலும் தனிப்பெரும்பான்மை கொடுத்துருக்காங்க, நம்பிக்கையை பெற்று அடுத்தடுத்து கட்சிகளை இழைக்கலாம். ஆனால் நீங்கள் 4 எம்எல்ஏக்களை பதவி விலக செய்து கட்சியில் சேர்க்கிறதும், அடுத்தடுத்து அதிமுகவிலிருந்து தாவேக்காவுக்கு சேர்க்கிறதும், இந்த கட்சியை ஏன் கரைக்க முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி எழுது. யார் அந்த கேள்வியை எழுப்புறாங்கங்கிறதையும் பார்க்கணும். யார் கூட இருந்தாங்க இவங்க எல்லாரையும் பதவி விலக சொல்லி கட்சியில் இணைக்கிறதுக்கான ஊர்ஜிதமான ப்ரூஃபோட யார் இருந்தாங்க அப்படிங்கிறதும் தெரியணும். அவருடைய தனிப்பட்ட விருப்பம், அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறதும் வேற கட்சியில் போய் இணையிறதும் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். எங்கே அந்த வேகம் தான் சந்தேகத்தை ஏற்படுத்துது. என்னங்க அந்த வேகம் தான் ராஜினாமா கடிதம் கொடுக்குறாங்க, ஏற்கப்படுது, சேர்க்கப்படுறாங்க, அந்த வேகம் இருக்குல்ல, மின்னல் வேகம், அதுதான் சந்தேகத்தை ஏற்படுத்துது. கவர்மெண்ட் அப்படி தான் இருக்கணும், ஃபாஸ்ட்டாக இருக்கணும் இல்லையா? ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்கான ஒரு காலகட்டத்தில் இருக்கும்பொழுது கவர்மெண்ட்டும் அப்படி தான் இருக்கணும். இப்போ ஒருத்தங்க ராஜினாமா கொடுக்குறாங்க, இப்போ நீங்கள் போய் உங்கள் அலுவலகத்தில் வந்து ராஜினாமா கொடுத்தா நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டா இருக்க வைக்க போகிறாங்க. இல்லாட்டா உடனே சரிப்பா இந்த ரிசைன் பண்ணிட்டு சொல்லிட போகிறாங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அண்ட் சபாநாயகர் அவருடைய அந்த மேண்டேட் எல்லாம் அவர் படிச்சும் காட்டினார். இதன் அடிப்படையில் தான் நான் இந்த ராஜினாமாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்ட்டு. அண்ட் ரிசைனிங்கான ரீசனை இது வரைக்கும் யாரும் சொல்லவும் இல்லை. அது தெரியாமல் நம்ம வந்து அதை கமெண்ட் பண்ணுறதும் தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஆஃப்டர் ரிசைனிங் அவங்க எக்ஸ்-எம்எல்ஏ தான், அவங்க நாட் ஏடிஎம்கே எம்எல்ஏ. எக்ஸ்-எம்எல்ஏ அவங்க எங்கே வேணாலும் போய் சேரலாம். இது வரைக்கும் நிறைய பேர் அந்த மாதிரி கட்சி மாறி இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க இத்தனை வருஷம் வாழ்ந்ததுக்கான ஒரு கொள்கை கோட்பாடு, அதுக்கான அரசியல் எதிர்காலம் எங்கே இருக்குங்கிறத பார்க்கும்பொழுது அவங்களுக்கு தாவேக்கா தான் லுக்கரேட்டிவாக இருக்கிறதுனால அங்கே வந்து சேர்றாங்களே ஒழிய, இதில் வந்து கட்சியை வேணும்னே கரைக்கணுங்கிற எண்ணம் வந்து தாவேக்காக்கு கிடையாது. இந்த தேர்தலை எந்த கட்சியும் கரைக்காம தான் தாவேக்கா வந்து கடந்து வந்திருக்கு. இதுக்கப்புறம் கடந்து போகிறது வந்து ரொம்ப சுலபமான பாதை தான். டஃப்பான ரோடெல்லாம் கிராஸ் பண்ணியாச்சு. இனி இருக்கிறது ஈஸியான ரோடு தான். இதுக்கு இவங்களை கரைச்சி தான் கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் வரவங்கள வராதிங்க வெளியே போங்கன்னு சொல்கிறது நம்ம பழக்கமும் கிடையாது. இப்போ முன்னாடி ஜெகதீஷ் அவங்க பேசும்பொழுது சொல்லியிருந்தாங்க, விஜயபாஸ்கர் தெரிவிக்கிறாரு, இளைஞர்கள் பெண்கள் எல்லாம் என்கிட்ட வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க, அதனால் அவர் தாவேக்காக்கு போகிறதுக்கான மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாருன்னு தான் புரியுது, சமிக்கையை வெளிப்படுத்துறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதை நீங்களும் ஒத்துக்கிறீங்க. இப்போ இளைஞர்கள் பெண்கள்லாம் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க? தாவேக்காக்கு ஆதரவாக இருக்காங்க. இப்போ ரிசைன் பண்ணுறவங்களையும் பெண்கள் இருக்காங்க, அவங்க வீட்லேயும் இளைஞர்கள் இருப்பாங்க, அவங்கள சுற்றியும் இளைஞர்கள் பெண்கள் இருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக தாவேக்காவை நோக்கி வராங்க. இல்லை, அந்த இடத்துல தான் டாக்டர் என்ன கேள்வி வருது அப்படின்னா, ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம், ஒரு புதிய அரசியலை கொண்டு வருவோம்னு தாவேக்கா சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு இது வரைக்கும் பார்க்காத காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த மாற்றத்துக்காக அவங்க கொண்டு வந்தாங்க. ஆமாம், இதுதான் மாற்றம்ங்கிறது வந்து இவங்களை இங்கேருந்து ஏடிஎம்கேல இருந்து வரவங்களை சேர்த்துக்கிறத வந்து நீங்கள் சுட்டி காட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் குறிக்கிறீங்க, நான் வரேன், ஜெகதீஷ் சொல்ல வராரு, கேட்டுட்டு வரோம். இல்லை, இது முடிச்சிரும், மாற்றத்தை முடிச்சிரும். மாற்றம்னு நீங்க சொன்னதால இன்னைக்கு தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய இந்த அரசியல் மாற்றம், இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மாற்றம் வந்து இது வரைக்கும் தமிழ்நாடு பார்க்கல. கடைசியா 1967 தான் நம்ம இந்த மாதிரி ஒரு சாமானியன் வந்து அதிகாரத்துக்கு வர்றதை பார்த்தோம். இன்னைக்கு அதை பார்க்குறோம். இதுதான் மாற்றம். அதையும் தாண்டி இப்போ இவங்கெல்லாம் பேசும்பொழுது ஏடிஎம்கேவோடக்கும் இங்கேக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸு? சமூக நீதின்னு 2 அரசியல் கட்சியும் பேசிட்டு இருந்தாங்க. அதை செயல்படுத்தினாங்களா? கிடையாது. 2017 32 தலித் எம்எல்ஏக்கள் ஆஃப் ஏடிஎம்கே போராட்டம் பண்ணினாங்க, எங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டு. இங்கே தாவேக்கால இன்னைக்கு 8 அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க, பல பேருக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இது அரசியல் மாற்றம் இல்லையா? கடைசியாக தமிழ்நாட்டில் ஓட்டுக்கு பணம் கொடுக்காத எலெக்ஷனை என்னைக்கு சந்தித்தோம்? இன்னைக்கு பார்த்துருக்கோம் இல்லையா? ஓட்டு, ஜாதி, மதம், இது எல்லாத்தையும் கடந்த ஒரு அரசியல் புரட்சியை பார்த்துருக்கோம் இல்லையா? இது மாற்றம் இல்லையா? இன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் எவ்வளோ மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. பார்ட்டி ஃபண்டுன்னு வர கமிஷன்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்கிறாங்க, அது தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதால் பயனடைகிறவங்களும் சொல்லியிருக்காங்க, அதனால் பாதிக்கப்பட்டவங்களும் அதை வெளிப்படையாக இன்னைக்கு பேசியிருக்காங்க. ஒவ்வொரு மினிஸ்டர்ஸும் அதை பற்றி பேசுகிறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல ஒரு சிஸ்டம் சேஞ்ச் வந்துட்டு இருக்கு இல்லையா? இது மாற்றம் இல்லையா? இந்த மாற்றத்தெல்லாம் பார்த்து நீங்களும் நாளைக்கு தாவேக்கால சேருவீங்க. உங்களை வேண்டான்னு சொல்லிடுவோமா? வாங்க, யார் வந்தாலும் கட்சியில சேரலாம், எல்லாருக்கும் இடம் இருக்கு. அதான் சார், யார் வந்தாலும் கட்சியில சேர்க்கலாம் சார், அதெல்லாம் தவறு இல்லை சார். ஆனால் அந்த சேர்க்கிற முறை இருக்குல்ல, ஒரு கட்சியிலேருந்து வெற்றி பெற்றவர்கள் 25 பேர் உங்களுக்கு ஒரு ஆதரவை கொடுக்குறாங்க, அந்த கட்சியினுடைய தலைவரை பார்க்காம பிளவுபட்ட ஒரு அணியை போய்
முதலமைச்சரா பொறுப்பேற்க பார்க்கிறாரு. அன்னைக்கு அவங்க ஏன் ஃப்ளோர் டெஸ்ட்ல ஆதரவு தெரிவிச்சாங்கிறதுக்கான பட்டவர்தனமா அவங்களே எல்லாமே பிரஸ் மீட்லயும் சொல்லியிருக்கிறாங்க. 47 சீட்டு வச்சிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி திமுக அவர்களோட சேர்ந்து கூட கூட்டணி அமைச்சு கூட தன்னை முதல்வர் ஆக்கிக்கணும்ன்ற எண்ணம் அவங்க கிட்ட இருந்ததுனால நாங்க அங்க இருந்து வெளில வரோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடா அன்னைக்கு இருந்தது. இன்ன வரைக்கும் அதுதான் அவங்களுடைய நிலைப்பாடா இருக்கு. ஏடிஎம்கேக்கு ஒரு டிஎன்ஏ இல்லையா சார்? ஏடிஎம்கேவோட டிஎன்ஏ என்ன சார்? டிஎம்கேவை எதிர்க்கிறது தானே சார். கடந்த காலங்களில் எம்ஜிஆர் காலம் தொடங்கி கடைசி வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன சார்? டிஎம்கேவை எதிர்க்கிறது. உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காகவும் அதிகார வெறிக்காகவும் நீங்க வந்து மாபாதக செயலையும் செய்ய முடியும் பொழுது ஏடிஎம்கேவுடைய ஒவ்வொரு தொண்டனை விட்டுருங்க சார். தொண்டன் போஸ்டர் ஓட்டுறவன் அவங்களெல்லாம் கூட விட்டுருங்க சார். ஓட்டு போட்டவன் கூட இன்னைக்கு ஏடிஎம்கே கூட பயணிக்கணும்னு ஆசைப்படலை. அவங்க எல்லாரும் வெளியே வரணும்ங்கறாங்க. அப்படி வெளியே வர 1 கோடி ஓட்டாளர் வந்து தவறா போட்டாங்க. இல்ல அந்த 1.34 அவங்க தவறான போட்டு போட்டன்னு சொல்ல வராங்க. அவங்களுடைய உணர்வுகளுக்கு நீங்க மதிப்பெடுக்கல, அந்த முடிவுகளுக்கு மாறா முடிவெடுக்கிறீங்கங்கறாரு. அத இல்லங்க இப்ப அவர் சொல்லக்கூடியது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா மக்கள் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட கூட தயாராக இல்லைன்னு சொல்றாரு அவர். அந்த எலெக்ஷன் வந்தா அத பாப்பீங்க. போன எலெக்ஷன்ல பாத்துட்டீங்க ஓட்டு போட்டு. ராஜசேகர், உடைப்பதற்கான இலகுவான இலக்கா அதிமுக இருக்காங்கிற ஒரு கேள்வியை கடந்து 90% பேர் ஒரு மாதத்துக்குள்ளே இங்கே வந்துடுவாங்க அப்படின்னாக்கா, ஒரு பக்கம் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்து பேசிட்டு அவர்கள் கட்டமைத்த வளர்த்த அந்த கட்சியை உடைக்க பார்க்குத தாவேக்கா அப்படிங்கிறது தான் எங்கள் குற்றச்சாட்டார். ஆஃப்டர் ஜெயலலிதா மேடம்ஸ் டிமைஸ் புதிதாக அதிமுகவில் சேர்ந்தவர்கள் இளைஞர்களுடைய இன்ஃப்ளெக்ஸ் வந்து ஏடிஎம்கேல இல்லை. அது வந்து ஒரு ஃபேக்ட். அதை தாண்டி ஒரு புது ஆல்டர்னேட்டிவ் உருவாகும் பொழுது அதை நோக்கி கிராவிடேட் ஆகிறது இயல்பு. இது இங்கேன்னு இல்லை, உலக அரசியலில் இது இப்படி தான் நடக்கும். மூணாவது, இவங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் மாற்றம்ங்கிறது வந்து இங்கே வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்ச் நடந்திருக்கு. இங்கே ஒரு சிஸ்டம் சேஞ்ச் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவில் சேஞ்ச் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியாமல் வெறும் டெயிண்டிங் பாலிட்டிக்ஸை பண்ணிடலாம், அடுத்த 5 வருஷத்தை வந்து நம்மளுடைய வைத்தறிச்சலை வந்து வார்த்தைகளாக கொட்டி ஒரு ஒரு வண்ணமை வந்து பூசிடலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கும் வந்து மக்களுடைய மனசை இவங்க இன்னும் படிக்க கற்றுக்கலை அப்படிங்கிறது இந்த தேர்தலையும் தெரிஞ்சிருக்கு, இதுக்கப்புறமும் தெரியும். இன்னமும் அழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்க போறாங்க. மக்கள் மனசை படிக்கல, இன்னும் இன்ஸ்டா செல்வாக்குன்னு குறை சொல்றதெல்லாம் ஏற்கத்தக்கதில்லை. அது கிடையாது. ஒரு கட்சியே 3வது இடத்துக்குன்னு ஒரு எண்ணிக்கையை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தனிப்பெரும்பான்மையான இடத்த தனிப்பெரும் கட்சியாக கொடுத்தாங்க, அறுதி பெரும்பான்மை கொடுக்கலாம். கூட்டணி கட்சிகள் அதோடு ஆட்சி என்பது அமைந்து விட்டது, அதில் எந்த பிரச்சனையும் இப்போ இல்லை. அப்படிங்கிறப்ப ஏன் இன்னும் 4 பேர் அடுத்து இன்னும் 2 பேர் அப்படிலாம் சொல்றது? எந்த இடத்துல அந்த தேவை ஏற்படுது? ஒன்று, ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும்பொழுது அந்த ஃபோர்ஸை நோக்கி கிராவிடேட் ஆகிறது இயல்பு சார். ஒரு மாற்றம் இருக்கு, ஒரு உண்மையான மாற்றம் இருக்கு. இப்ப அரசியல்ல எல்லாமே டாக்டர் தேர்தலுக்கு முன்னாடி எல்லாம் பேசிதான் தேர்தல் முடிவுகள் ஒன்று கொடுத்துட்டாங்க மக்கள். இப்போ என்னன்னா, நீங்க தீய சக்தின்னு பெரும் அரசியல் எதிரி அப்படின்னு சொன்ன திமுகவுக்கு கடுமையாக இருக்கிற இன்னொரு கட்சி அதிமுக. அந்த கட்சியினுடைய தலைவர்களை இங்கே ஈர்ப்பதன் மூலமாக இரட்டை யானைக்குள்ள இரட்டை இலையை நீங்கள் முடக்க பார்க்குறீங்களான்னா கேள்வி. ஈர்க்கப்படுகிறார்கள். வரவர்களை வரவேற்கிறோம், அவ்வளவுதான். வரவங்களை வெளியே போன்னு சொல்லல, வரவங்களை வரவேற்கிறோம், வரவேற்போம். அழைத்து வரப்படுகிறார்களா, இழுத்து வரப்படுகிறார்களா இங்க கேள்வி. அவர்களாக வருகிறார்கள்ங்கிறது தான் பதில். தன்னியல்பாக வர்றாங்க, தன்னியல்பா தன்னிச்சையாக வராங்க. அதற்கு காரணம் அவங்க ஒரு கரப்ஷனை பற்றி அவங்க பேசும்பொழுது ஒரு கரப்ஷன் ஒரு இடத்துல நடக்குதுன்னா அது மேல் மட்டத்திலிருந்து தான் கீழ் நோக்கி போகுது, கீழே இருந்து மேலே நோக்கி போகிறது கிடையாது. ஒரு அரசியல் கட்சியிலிருந்து பல ஆண்டுகளாக எம்எல்ஏக்களாக இருக்கிறவங்களுக்கு கூட அவர்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறதா உணர்ந்திருக்கலாம். இங்கே அது இருக்காதுங்கிறத அவங்க வந்து இப்போ உணர்ந்திருக்கலாம், இப்போ அவங்க அதை தெரிஞ்சுருந்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், காவல்துறையோட கைகள் வந்து கடந்த 5 ஆண்டுகள் எவ்வளோ மோசமாக கட்டப்பட்டிருந்தது, இப்போ அது வந்து கட்டவிழ்க்கப்பட்டு அவங்களுடைய கடமைகளை அவங்க செய்யறாங்க. அதே போல பண்ணக்கூடாது சார். ஆதவ அர்ஜுனா சொன்னது போன மாசம் அவர் தூக்கி அசாமுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னார்.
பேசினாரு. ஆனா இன்னைக்கு மிக முக்கியமான துறையோட இயக்குனர். கட்சிகளின் நிலைப்பாடும் அரசாங்கத்தின் நிலைப்பாடும் ஒன்னா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மக்களுக்கு என்ன தேவையோ அந்த அதிகாரிகளால் அதை செய்ய முடியும். அந்த கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கான அந்த வாய்ப்பை கொடுத்து பார்க்கறதுல தவறு இல்லை. நேற்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் ஒரு சின்ன அப்சர்வேஷன் கொடுத்திருந்தாங்க. அந்த லஞ்ச ஒழிப்பு துறையில இயக்குனரா இருந்தவங்க எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இந்த இடம் அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க. அதிகாரி ஆர்வமான இருக்கலாம் சார், தகுதி இருந்தா ஐபிஎஸ் அதிகாரி ஒருத்தர் இருக்கலாம், அதுல மாற்று கருத்து இல்ல. போன மாசம் நீங்க விமர்சனம் பண்ணீங்க, இன்னைக்கு அந்த ஒரு மாதத்துக்குள்ள அவர் முழுமையாக தூய சக்தியா மாறிட்டாரா அப்படிங்கறத இங்க எழுதுற கேள்வி. அவரு தூய சக்தியா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது சார். அதிகாரிகள் அதிகாரிகள் வந்து அவங்க தீய சக்தியா தூய சக்தியா ஊழல் சக்தியான்னு பார்க்க வேண்டிய இடத்துல கவர்னன்ஸ் கிடையாது. கவர்னன்ஸ்க்கு கட்டுப்பட்டு அரசு கவர்னன்ஸ்க்கு கட்டுப்பட்டு அதிகாரிகள் நடப்பாங்க. கவர்னன்ஸ் கரெக்டா இருந்ததுன்னா அதிகாரிகள் அதற்கு கட்டுப்பட்டு தான் நடப்பாங்க. அவங்க அவங்களுடைய எல்லைகளை மீறி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. கடந்த திமுக ஆட்சியில திமுக சார்பா இப்ப அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து ஊழல்வாதின்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, கோர்ட்ல கேஸ் போடுங்க, நடத்துங்க, அதுக்கப்புறம் வச்சிருந்தாங்கன்னா கேளுங்க. இன்றைக்கு பேசினாரு, இன்றைக்கு அமைச்சர் எந்த இடத்துல பேசினாரு சார்? எங்களுக்கான மேடைகள்ல பேசியிருக்காங்க, ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க. பிரச்சாரத்தை கொடுக்கிறது இல்ல, பிரச்சாரத்துக்கான வாய்ப்புகளை கொடுக்கிறது இல்ல, கட்டுப்பாடுகளை வந்து எங்களுக்கு மட்டும் விதிக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. அது அவங்களுடைய வரைமுறைக்கு உட்பட்டோ வரைமுறைக்கு அப்பாற்பட்டோ அவங்க வேலை செய்திருக்காங்க. முன்னாடி இருந்த அரசியல் தலைவர்களால ஆட்சியாளர்களின் உந்துதல்னால. அதான் சொல்லும் பொழுதும் தெளிவா சொன்ன இந்த சமுதாய நிலைப்பாடுகளை பத்தி பேசும்பொழுது ஆஃப்டர் டிமைஸ் ஆஃப் மேடம் ஜெயலலிதா 2017ல 32 எம்எல்ஏக்கள் போராட்டம் பண்ணினாங்க, எங்களுக்கு உரிய முக்கியத்துவம் தரலங்கிறது. ஜெயலலிதா அம்மா செஞ்சாங்க, நாங்க தான் சொல்றோம். ஜெயலலிதா பண்ணாம தான் போராட்டம் பண்ணினாங்க, பண்ணாம தான் சார் போராட்டம் பண்ணினாங்க. போய் பாருங்க சார், போராட்டம் பண்ணினாங்களா இல்லையா? 32 பேர் போராட்டம் பண்ணினாங்களா இல்லையா சார்? 32 பேர் எம்எல்ஏஸ் வந்து எங்களுக்கு அமைச்சரவையில முக்கியத்துவம் போராட்டம் பண்ணினாங்களா இல்லையா? அடுத்த பாயிண்ட் வந்து ஃபேக்ட். அடுத்து வருவோம். இப்ப கிரைம் பத்தி கேட்டுட்டு இருந்தீங்க, இவரும் கேட்டிருந்தாரு, அவரும் ஜெகதீசனும் கேட்டிருந்தாரு, கேப்ரியலும் கேட்டிருந்தாரு. கிரைமை பொறுத்த வரைக்கும் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கப்பட்டுட்டு தானே இருக்கு, எடுக்கப்படுதா இல்லையா? கடந்த வாரத்துல போலீஸ் வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து 3 நாட்கள் மாஸ் ஆக்ஷன் ஒன்று பண்ணினாங்களா? உங்க நியூஸ் சேனல்ல நீங்க அதை டெலிகாஸ்ட் பண்ணீங்களா இல்லையா? பண்ணினாங்க. என்ன பண்ணினாங்க? இருக்கிற அத்தனை ஹெச்எஸ் கிரிமினல்ஸையும் வர வச்சு விசாரிச்சு கிட்டத்தட்ட 3600 பேரை ரிமாண்ட் பண்ணி அதுல 800 பேரை ரிமாண்ட் பண்ணி 418 பேர் ஏற்கனவே ட்ரக் செய்திருக்காங்க. நீங்க கேட்ட 3 வாரத்துல என்ன பண்ணிருக்காங்க? 3 வாரத்துல பண்ணிருக்காங்க. அந்த காலகட்டத்துல தான் புதுக்கோட்டையில மாற்றுத்திறனாளி பெண்ணு நடக்குது சார், ஒரு குடும்பம் நடக்குது, கிரைம் நடக்குது, நான் இல்லன்னு சொல்லல. கிரைம் நடக்குது. அதிரடிப்படை அமைக்கப்பட்ட பிறகுதான் சென்னையில வேளச்சேரியில இன்னைக்கு அதிகாலையில 60 வயது மூதாட்டிக்கு நடந்த கொடூரம். இதெல்லாம் தடுத்து நிறுத்தப்படல. எல்லா முயற்சிகளும் நடந்துட்டு இருக்கு. எங்கெல்லாம் கேமரா ஃபிட் பண்ணணுமோ ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரோந்து பணிகள் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கான இந்த சிங்கப்பெண் படை அவங்களுக்கான சப்ஜெக்டிவ் ஒர்க்ஸை டிபார்ட் பண்ணிருக்காங்க, அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தடுக்க முடியாத பட்சத்தில் என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்ததான வேலைகள் இருக்கு இல்லையா, அவங்கள கைது பண்றது, அந்த கைது நடவடிக்கை, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறது, இது எல்லாத்தையுமே முழு மூச்சா செய்துட்டு இருக்காங்க. போன ஆட்சி மாதிரி அவனை கைது பண்ணிட்டு வந்து சாயந்தரமே வீட்டுக்கு அனுப்பிட்டு பண்ணல இல்ல, அந்த மாதிரி பண்ணல, அந்த மாதிரி பண்ணல. 24 மணி நேரத்துல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. திரைப்படங்கள்ல வர கடைசி சீன்ல வர காவல்துறை மாதிரி இருக்க கூடாது. அப்படி இருக்க முடியாது சார், அப்படி இருக்க முடியாது. சமுதாயம் பெரிய சமுதாயம், இங்க இவ்ளோ பெரிய தமிழ்நாடு இருக்கு, இத்தனை மக்கள் இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி வருமுன் காக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. வந்த பிறகு அதுக்கான அவகாசம் என்பது கொடுக்க வேண்டியதான், தேவைதான். அது என்னன்னா எதுக்குன்னா ஒரு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரதுக்கு, இப்போ நீண்ட கால கடனை வந்து குறைக்கிறதுக்கு, நீண்ட கால தொலைநோக்கு திட்டங்களை தீட்டுவதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு அதற்கு அவகாசம். ஆனால் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்புன்னு பார்க்குறப்ப அது உடனடியாக கவனத்தில் கொண்டு ஒரு பற்றி எரியறப்ப தீயை அணைக்கிறதுக்கு அவகாசம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. பற்றி எரிய தீயாக தான் இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா,
ஆட்சி மாறிடுச்சு அப்படின்னும் பொழுது நம்ம வந்து வேற ஊருக்கு போயிட்டோம் அப்படிலாம் இல்லை, இங்கே தான் இருக்கிறோம். ஆனால் போன முறை என்னெல்லாம் தவறுகள் அட்மினிஸ்ட்ரேஷனில் என்னெல்லாம் தவறுகள் இருந்ததோ அதெல்லாம் சீர்படுத்தப்படுதுங்கிறது டிரான்ஸ்பரண்ட்டாக மக்கள்கிட்ட தெரியப்படுத்திட்டு தான் இருக்காங்க. செலக்டிவ் டிஸ்னியா மாதிரி செலக்டிவாக உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு முடியலன்னா அது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. செலக்டிவ் விசிபிலிட்டி தான் இருக்கும். நான் இதை மட்டும் தான் பார்ப்பேன், இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், இதை மட்டும் பற்றி தான் நான் பேசுவேன், இதை பற்றி எல்லாம் நான் பேச மாட்டேன்னா எல்லா விஷயமும் இப்போ வரைக்கும் விமர்சனங்களே நாங்க எடுத்துக்க மாட்டோம். என்ன விமர்சனத்தை பத்தி இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க? இப்ப அதிமுகல இருக்கிறவங்க இங்க வராங்க, அது வந்து இது வந்து தூய சக்தியே கிடையாது, இது அதிமுகல இருக்கிறவங்களை நீங்க சேர்த்துட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு அழிவுக்கான சக்தின்ற மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு பிம்பம் கட்டமைக்கிறது வந்து அது தவறா இல்லையா? அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன பண்றாங்க அதை பத்தியும் பேசணும். இன்னைக்கு பவர் கட் இருக்கு, இதுக்கு முன்னாடி பவர் கட்டே இல்லை, இப்ப பவர் கட் இருக்குங்கிறத பத்தி பேசுறாங்க. 70,000 ஊழியர்கள் தான் இருக்கிறாங்க, 1,40,000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 2.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. அதிக விலைக்கு வாங்குறாங்க, அதிக விலைக்கு பவர் பர்ச்சேஸ் பண்றாங்க. அந்த மாதிரியான டெண்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்க ரிவோக் பண்ணிருக்காங்க. சோ we are going under a complete change. இதெல்லாம் பொதுத்தளத்துல இருக்கிற விஷயம் தான் சார், புது விஷயம் இல்ல இதெல்லாம் சீர் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் சீர் பண்ணாம உங்களுக்கு அதே மாதிரியே தான் நடந்துட்டு இருக்கணும்னா அதுக்கு எதுக்கு புது ஆட்சி வேணும்? நம்ம ஒரு சிஸ்டம் சேஞ்ச்குள்ள போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான டெயிண்டிங் நரேட்டிவ்ஸை வந்து கொஞ்சம் இது நரேட்டிவ் தாங்கறீங்களா? ஆமா, கண்டிப்பா நடக்கிறத பேசல யாரும், கண்டிப்பா கிடையாது. இது வந்து வெறும் நரேட்டிவ் தான். அரசாங்கம் என்னென்ன முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன மாற்றங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க, அதை பத்தியும் நம்ம வந்து விரிவா பேச வேண்டிய இடத்துல இருக்கிறோம். மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல நீங்க